இது நகத்து கூட தான் கம்பேர் பண்ணோம் கட்ட வரலகம். ஆமா, இந்த யூனிட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு சேல் இருக்கிற யூனிட். இந்தியாலயும் அதே ஃபிஷ் பிரீட் பண்ணாலும் இங்க பண்ற க்ரூமிங் வேற, இந்தியால பண்ற க்ரூமிங் வேற. அந்த க்ரூமிங்கோட ரிசல்ட் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் ஒரு பெரிய ஃபிஷ் எடுக்கிறோம். ஃபியூச்சர் பிரீடிங் இருக்கிற ஃபிஷ், நல்ல கேமல், நல்ல பேர்ல் மார்க்கிங்ஸ் இருக்கிற ஃபிஷ். குளோபல் மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியால இருந்துச்சுன்னா 100% நம்ம ஒரு குட் காம்படிட்டரா இருந்திருப்போம். இன் டர்ம்ஸ் ஆஃப் லோக்கல் பையர்ஸ் இந்தியன் பிரீட்ஸை சப்போர்ட் பண்ணாலே போதும். அதுதான் பிரச்சனை ப்ரோ. இங்க அந்த பிரீடருக்கான கஷ்டம் வந்து ரொம்பவே படுறாங்க. இந்த தாய்சிலுக்கு பாருங்க, ஏன்னா ஒரு 1 இன்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, எக்ஸாக்ட்டா 1 இன்ச் ஹெட் பாப்பு. தாய்லாந்து போறோம். இது பாருங்க, ஃபிளைட்ல காத்து வரலன்னா நம்ம ஜன்னல் திறந்துக்கலாம் போல இருக்கு. ஜன்னல் திறந்துங்க, மாமாவோட கண்ணத்தோட சிக்கன் ரைஸ். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஒரு வழியா கஷ்டப்பட்டு தாய்லாந்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம கூட வந்து ஜியானான் ஃபேக்டரியில இருந்து மேத்யூ ப்ரோ இருக்காப்ல. இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா கைடு இல்ல இவருக்கான ஸ்டாக் வந்து டைரக்டா வந்து செலக்ட் பண்ணி கம்பாஸ் எடுப்பாரு, அதுக்காக வந்திருக்காரு. அப்படியே நான் எங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ண வந்திருக்கேன். இவர் கூடயே ஒட்டிட்டு வந்துட்டேன். இவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ கூடயே போய் அப்படியே சேர்ந்து கவர் பண்ணி எல்லாமே எடுக்க போறோம். ஸோ இங்க இது என்ன ஃபார்ம் ப்ரோ? எனக்கு ஐடியா இல்லை. இது வந்து ஃப்ளவர்ஹார்ன் ஃபார்ம். இவங்க ஃப்ளவர்ஹார்ன் மட்டும் இல்லாம எல்லா ஃபிஷஸும் பண்றாங்க. ஸ்டிங்ரேஸ் பண்றாங்க, எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் வெரைட்டிஸ் பண்றாங்க. அதெல்லாம் இங்க ப்ரீட் பண்றாங்களா? இங்கே ப்ரீட் பண்றாங்க. ஸ்டிங்ரேஸுமே இங்கே ப்ரீட் பண்றாங்க. ஓகே. ஸோ நம்ம எல்லாமே பார்க்கலாம். இது ஒரு ஹாஃப் சீசனு, அதாவது இந்த கிளைமேட் இப்பதான் இந்த குளிர் காலம் கடந்து கொஞ்சம் பீக் ஆக போகுது. ஸோ அதனால முடிஞ்ச மட்டும் கவர் பண்ணுவோம். ஆஃப் சீசன்னா எப்படி இருக்கும்? கிளைமேட் சில்லா இருக்கிறதுனால நிறைய ப்ரீடிங் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டாக்ஸ் கம்மியா இருக்கும், மீன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரி, எனக்கு ஆர்வமா இருக்கு. நீங்க பேசிட்டே இருக்கு, நான் போய் பாக்குறேன். பாய். வாங்க பாப்போம், சேர்ந்து பாப்போம். எங்க போறோம் சேர்ந்தே போவோம். இப்போ நம்ம ப்ரீடிங் யூனிட்டுக்குள்ள போவோம், வாங்க. ஓகே. அதே ப்ரோ, ப்ரீடிங் யூனிட்னு தனியா ரூம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட அவுட்டோர் மாதிரி இருக்கு. இது எதனால ரூமா வச்சிருக்காங்க? ஆமா ப்ரோ, மேக்ஸிமம் ஆஃப் ப்ரீடிங் பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணி இப்படிதான் தனியா வச்சிருப்பாங்க. கம்யூனிட்டி டேங்கோ இல்ல வேற ஃபிஷ் வச்சிருக்கிற டேங்க்ல வைக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா ஹீட் தங்கணும்ன்றதுனாலயும் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுறதுனால மட்டும்தான். ஸோ இதுக்காக செப்பரேட் டேங்க் செட்டப்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சருக்காக தான் இந்த சீலிங் இல்லாம. ஆமா, உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி வேர்த்துட்டு தான் இருக்கு. ஸோ இங்க பேசிக்காவே ஹியூமிடா இருக்கும். நம்ம ஊருக்கு அதை கொஞ்சம் அக்யூமுலேட் பண்றதுனால தான் நம்ம ஹீட்டர்ஸ் யூஸ் பண்றோம். இங்க ப்ரீடிங் டேங்க்ஸ்ல யூனிட் போட்டிருக்க மாட்டாங்க. டெம்பரேச்சர் நல்லா தங்குதுன்ற, நல்லா வார்மா இருக்கும். ஆமா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜிபி பேர் இருக்குதுங்க. ஓகே. நல்ல மெயில், நல்ல சைஸ் மெயில், ஃபீமேல். ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் நெட் ப்ரீடிங் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் ஃபீமேல வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அப்படின்றதுனால இந்த நெட் சிஸ்டம் யூஸ்வலா வச்சுன்னா நம்ம சென்னையிலயும் இந்த மாதிரி ப்ரீடிங் பண்றாங்க. இப்ப அது நல்ல மேலா இருந்துச்சுன்னா அதுக்கு தேவைப்படாது, அடிக்கல அப்படின்னா. ஆமா, இங்க பாருங்க, இது ரெண்டுமே ஒன்னும் அக்ரெசிவா இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே. சோ சில பேரண்ட் அந்த மாதிரி செட் ஆயிடும். ரொம்ப அக்ரெசிவா அடிக்கிறதோ இல்ல கடிக்கிறதோ பண்ணாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ரீடிங் செட்டப்ல ஒன்னும் நம்ம வரி பண்ண தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சேஃப்டி சைடுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே. சோ இந்த மாதிரியானது இங்க இருக்கிற எல்லா டேங்க்ஸ்ல வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ரீடிங் பேர்ஸ் நிறைய இருக்கு. லைட்டா ஹெட் டவுன் ஆன மாதிரி தெரியுது. இப்பதான் சீசன் பீக் ஆகுது இல்லைங்களா? சோ அதனால கொஞ்சம் ஒரு சில ஃபீமேல்ஸ் எல்லாம் பிரிச்சு போட்டிருப்பாங்க செப்பரேட்டா. ஓகே. மேல்ஸும் செப்பரேட்டா பிரிச்சு போட்டிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஜிபி மேலு. ஓகே, செம்மையா இருக்கு. பெர்ஃபெக்டான மேலு. இந்த மாதிரி செலக்ட், இந்த மாதிரி ஒரு பீஸும் வந்து செலக்டடா வச்சிருப்பாங்க. மெஜாரிட்டி ஃபார்ம்ஸ்ல நம்மள அலோவே பண்ண மாட்டாங்க ப்ரீடிங் யூனிட் காமிக்கிறதுக்கு. இவங்க நம்மளுக்கு ரொம்பவே நல்ல க்ளோஸ்ன்றதுனால, ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்மள அலோவ் பண்ணாரு. ஓகே. ஜிபிஸ்ல பயங்கரமா இருக்கு. இங்க என்னென்ன ஃப்ளோரான்ஸ் உற்பத்தி பண்றாங்க? ஏன்னா கம்பாஸ்ல என் கண்ணுக்கு தென்படலையே. ஆமா, இது கம்பாஸ் அவ்வளவு பண்ண மாட்டாங்க. ஒரு மேக்ஸிமம் வந்து எஸ்ஆர்டிஸ், கேஎம்எல் இந்த ஸ்ட்ரெயின் தான் நிறைய பண்ணுவாங்க. ஓகே. நீங்க எப்படி ஸ்டாக் கேஎம்எல்ஸ் எடுப்பீங்களா? அதுதான் அப்புறம் ஸ்டாக் போறது. பட் ஆனா இந்த சீசன்ல எடுக்க மாட்டோம். சீசன் ஒன்லி கம்பாஸ் மட்டும் தான். 90% நம்ம டேட்டா தாயில வந்தோம்னா கம்பாஸ் இதுதான் மேக்ஸிமம் எடுப்போம். அது கிடைக்கல இல்ல கம்மியா இருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டி இல்ல அப்படின்னா சரி வந்ததுக்கு ஏதாவது எடுத்துட்டு போகணுமேன்றதுனால மற்ற ஃபிஷ்ஷை எடுத்துட்டு போயிடுவோம். ஓகே. ஸோ ஒரு சில ஃபிஷ் இவங்க ப்ரீடிங்காகவே எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேல்ஸை பெரும்பாலும் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் அதிகமான ப்ரைஸ்ல சொல்லுவாங்க. ஃபியூச்சர் ப்ரீடிங் இருக்கிற ஃபிஷ், நல்ல கேமல், நல்ல பேர்ல் மார்க்கிங்ஸ் இருக்கிற ஃபிஷ். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர் ப்ரீடிங் மெட்டீரியல். இவங்க நம்ம கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க.
ஓகே ப்ரீடிங் யூனிட்லயே அந்த மாதிரி எடுத்து ஆமா வச்சிருப்பாங்க. எடுத்து நிறைய இருக்கு வச்சிருப்பாங்க. போலயே. நிறைய இருக்கு. அதாவது செலக்டடா ஒரு சில ஃபிஷஸ் வந்து எது ரிகவர் ஆச்சோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே என்னைக்குமே ஒரே மேல் மட்டும் எடுத்து வைக்க மாட்டாங்க. இவங்க எடுத்து க்ரூமிங்னு வச்சாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30-40 பீஸ் மட்டும் மினிமம் எடுத்து வைப்பாங்க. ஓகே அதுல எது ப்ரீட் ஆகுதுன்னு அவங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாது இல்லைங்களா? ரிசல்ட் டெஸ்ட் பண்ணா மட்டும் தான் தெரியும். ஆமா. சோ டெஸ்ட் பண்ற மேல மட்டும் அவங்க பிரிச்சு வச்சுக்குவாங்க, மத்ததை மூவ் பண்ணி விட்டுருவாங்க. எடுத்து வச்சிருக்க மேலே நிறைய இருக்கு. மேல் தான் நிறைய இருக்கு ப்ரோ, மேல் நிறைய இருக்கு. இந்த மேல்ஸ்ல வந்து குவாலிட்டி பிரிச்சிருவாங்க. இப்போ இந்த கிளைமேட்னால தான் ஒரு பெரிய டிராபேக் இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம பார்க்க முடியல மெஜாரிட்டி ஃபிஷஸ். ஓகே எடுத்து இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் இவங்க ப்ரீடிங்காக வச்சிருப்பாங்க. அதுல எது நிக்குதோ அதை வச்சு ப்ரீடிங் போட்டுக்குவாங்க. ஓகே சில ஃபிஷ் இந்த கிளைமேட்டுக்கு தங்காது, இல்ல ஹெட் டவுன் ஆயிருக்கும், குவாலிட்டி நினைச்ச மாதிரி வந்திருக்காது, இல்ல எடுத்த ஃபிஷ் ப்ரீடிங் ஆகல அப்படின்னா அது சும்மா லாஸ் ஆயிடும். ஸோ அதனால ஒரு 30-40 ஃபிஷ் பிக் பண்ணி வச்சாங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே அதே தான். ஓகே சைடுல இருக்கிறதெல்லாம் மேல்ஸா இருக்கு, சென்டர்ல வந்து பேர்ஸா போட்டு செட் பண்ணிருக்காங்க. ஆமா செட் பண்ணிருக்கிற பேர்ஸ் வந்து ப்ரீட் ஆச்சு அப்படின்னா அதை ஃபர்தரா அப்படியே எடுத்து கண்டினியூ பண்ணிக்குவாங்க. ஓகே இதெல்லாம் கேஜுக்குள்ள ஃபீமேல் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி எக்லே பண்ணிருக்கிறது நீங்க பார்க்கலாம். எக்ஸ் வச்சதுன்னா இப்ப மேல் ஃபெர்டைல் பண்ணும்ல? ஆமா ப்ரோ, ப்ரீடிங்காக தான் வச்சிருக்காங்க. ஓகே சோ அதனால டெஸ்ட் ஆகி ஓகே சக்சஸ்ஃபுல்லா ப்ரீட் ஆச்சு அப்படின்னா இந்த பேரண்ட்டை ஃபர்தரா அந்த அப்படியே லைனேஜை பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. சரிங்க ப்ரோ. இதுக்கப்புறம் இதுல இருந்து குட்டி எடுத்து அடுத்து க்ரூமிங்க்கு தான். ஆமா இப்போ இது ப்ரீடிங் யூனிட் பார்த்தாச்சு நீங்க. அடுத்து இந்த ப்ரீடிங்ல இருந்து ஃப்ரை ஆகி ஃப்ரையை வந்து மேக்ஸிமம் கம்யூனிட்டியா தான் வச்சிருப்பாங்க. சிமெண்ட் டேங்க்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல பண்ணுவாங்களா? இல்ல செலக்டட் ஃபிஷ் அதுல போட மாட்டாங்க. ஓகே அதாவது ஒரு சில வீஜா வெரைட்டிஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் க்ரூமிங் கேக்குறேன். இல்ல க்ரூமிங் மேக்ஸிமம் தொட்டில தான் பண்ணுவாங்க. இவங்க திருப்பியும் அதை கொண்டு போய் அதுல போட மாட்டாங்க. ஒரு சில ஃபிஷ் வந்து நினைச்ச சக்சஸ் ரேட் வரல, இல்ல வந்து நினைச்ச குவாலிட்டி வரலன்னா அதுல போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. மேக்ஸிமம் மெஜாரிட்டி வந்து இவங்க டேங்க்ல தான் க்ரூமிங் போடுவாங்க. ஓகே பெரிய தொட்டில ஃப்ரைஸை பிரிச்சு போட்டு ஃப்ரைஸை க்ரூமிங் போடுவாங்க. ஃப்ரைல இருந்து எடுத்து அதுல செலக்டடா இருக்கிற ஃபிஷஸை வந்து ஒரு 0.5 அந்த இன்ச்சஸ்க்கு வந்த உடனே அதை பாட்டிலிங் போட்டுருவாங்க. வாங்க அடுத்து நெக்ஸ்ட் ஆக போகலாம். இங்க பாருங்க ப்ரோ, இங்க டேட்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா. சோ சம்டைம்ஸ் வந்து எக்லே கவுண்ட்டை ஃபாலோ பண்றதுக்காக வச்சிருக்கிறது. எத்தனை நாளைக்கு ஒரு எக்லே பண்ணுதுன்ட்டா? ஆமா எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி எக்லே பண்ணுது அப்படின்ற ஒரு கவுண்ட்டை வச்சிருப்பாங்க. ஒரு சில செலக்டட் ஃபீமேல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது என்ன ஷார்ட் பாடிங்களா இல்ல பேரட்ல மிக்ஸ் ஆகி வருமே அதுங்களா? ஷார்ட் பாடி ப்ரோ, ஷார்ட் பாடி பான்சாய் வெரைட்டி மாதிரி. ஓகே இந்த மேல் நல்லா இருக்கு. பர்ன் சைஸ். வாங்க நம்ம அடுத்து அந்த க்ரூமிங் செக்ஷன்ல வாங்க. இது கம்ப்ளீட்டாவே பாட்டிலிங் யூனிட் ப்ரோ. ஓகேங்களா? சோ பெரும்பாலும் இந்த ஃபிஷஸ் கிளியரா தெரியாது. ஒரே ஒரு டவுட் ப்ரோ, இங்க இருந்து பார்த்து நம்ம அங்க பாட்டிலிங் பண்ணோமா எப்படி? இல்ல அங்க இருந்து இங்கயா? இல்ல இங்க இருந்து அங்க வந்திருக்கிற வாய்ப்பு, ஏன்னா இங்க தானே மெயினா எடுக்கிறோம் நம்ம. ரைட். சோ அதனால இப்ப இந்த பாட்டிலிங்ல வந்து நம்ம கிளியரா ஃபிஷஸ் தெரியாது. பாட்டிலிங் வந்து பிரிச்சு போட்ட ஃபிஷஸ் அடுத்து கிளாஸ் டேங்க். ஆமா அதேதான், இதே ப்ரொசீஜர் தான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். ஆமா ஃப்ளோரன் பொறுத்தவரைக்கும் ஒரே ஃபார்முலா தானே. நம்ம அதை எப்படி போட்டு மேனேஜ் பண்ணி எடுக்கிறோன்றதுதான் இருக்கு. அடுத்து பிரிச்சு இதுல போட்டிருப்பாங்க. இதுல பிரிச்சு போட்டதுல ஒரு சில ரேண்டமான குவாலிட்டியை காமிப்போம் பாருங்க. இந்த தாய்சலுக்கு பாருங்க, ஏன்னா ஒரு 1 இன்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா எக்ஸாக்ட்டா 1 இன்ச் ஹெட் பாப். 1 இன்ச் ஹெட் பாப். ஆக்சுவலா அங்கேயுமே வந்து 1 இன்ச் ஹெட் பாப் வருது. பட் லிமிட்டடா ஏதோ ஒரு சில பீசஸ் வரும். ரொம்ப பெருசா சொல்லுவாங்க அத 1 இன்ச்ல வந்துருச்சு பாருங்க. வந்து அந்த பிரீடருக்கான கஷ்டம் வந்து ரொம்பவே படுறாங்க. நான் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்க ஏன் ஃபிஷ் பிரீடிங் ட்ரை பண்றது இல்லைன்னு. அது வந்து ஒரு கலை. ஸோ அது ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஒரு சின்ன ஹெட் பாப் பார்த்துட்டாங்கன்னா அதை ஒரு பெரிய சக்சஸா கொண்டாடுவாங்க. ஏன்னா அதோடைய அவங்ககிட்ட லிமிட்டட் தானே பண்ணுவாங்க, மெஜாரிட்டி பண்ணா கூட. ஆமா இப்ப இங்க பாருங்க, எங்க மாஸ் ப்ரொடக்ஷன் இப்ப பாட்டிலிங்க கிட்டத்தட்ட 1000 கணக்குல இருக்கு. இப்ப இந்த கிளாஸ் தொட்டிங்களும் 1000 கணக்குல இருக்கு. கமர்ஷியல் பாருங்க ப்ரோ, 1 இன்ச் பிலோல ஹெட் டாப். இது நகத்து கூட தான் கம்பேர் பண்ணோம். கட்ட வரலகம் எவ்வளவு இருக்கு பாருங்களேன். ரைட்டு. இதெல்லாம் கேஎம்எல்ஸ்ங்களா ப்ரோ? இதெல்லாம் மிக்ஸ் வாங்கி பாருங்க. எஸ்ஆர்டி இருக்கு, கேஎம்எல் இருக்கு, மேக்மா, எல்லா ஸ்ட்ரெயின்ஸும் இருக்கு. எல்லாம் ஒன்னா பிரிச்சு போட்டிருக்காங்க. ஓகே. சோ இந்த சைஸ் வந்த பிறகு இதுல இருந்து அடுத்து பிரிச்சு டேங்க் சைஸ் தகுந்த மாதிரி வேரி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. இதுலயும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு ப்ரோ. நம்ம எதுக்கு பாட்டிலிங் கொடுக்குறோம், எதுக்கு நம்ம டேங்க் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பேசிக்ஸா இருக்கு. ஓகே. முடிஞ்ச மட்டும் ஃப்ரை க்ரூம் ஆகிற ஸ்டேஜ்ல பிரிச்சு போடுறதுக்கு காரணம் என்னன்னா மார்டாலிட்டி அடிப்படாம பாத்துக்கிறது. ஓகே. தனியா இருக்கும்போது அதுக்கு தேவையான தீனியும் நியூட்ரிஷியஸ்
ஃபுட்டும் கிடைக்குது, இன்டேக் நல்லா கரெக்டா இருக்கு. குரூப்ல போடும்போது வீக்கான ஃபிஷ் ஒளிஞ்சுக்கும். ஸோ இதுல அந்த ஒரு மார்டாலிட்டி ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாகும். தனியா இருக்கும்போது பிளஸ் ஃபிஷ் நல்லா ஃபீட் எடுத்து மினிமம் ஸ்பேஸ் அதுக்கு ஓடாடுறதுக்கு கொடுத்தோம்னா அதோடைய பொட்டன்ஷியல் வந்து நல்லாவே தெரியும். நல்லாவே சீக்கிரம் பம்ப் ஆயிடும். அது 1/2 இன்ச்ல ஹெட் பாப்ஸ் இருக்கு. ஆமா, இத்தனைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஆஃப் சீசன். சீசனே இல்லாத இந்த கிளைமேட்ல நல்லாவே ஹெட் பாப் ஆயிடுறேன். இது லைனேஜ் தான் மெயின். ஓகே, இவெல்லாம் பாருங்க ப்ரோ, ஃபுல்லா திக்கா இருக்கிறான். நல்லாவே இருக்கு ப்ரோ. இந்த பேட்ச் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலா இது ஃப்ரைஸ்ல இருந்து செலக்டடா எடுத்தது அப்படிதானே? ஃப்ரைஸ் பிரிச்சு போட்டுருவாங்க. செலக்ஷன் இது ஆன பிறகு தான் அடுத்து தான் செலக்ஷன் ஸ்டார்ட். ஓகே, அப்ப செலக்டட் கிடையாது. இல்ல, இப்ப பிரிச்சு போட்டுருவாங்க. எது ரிசல்ட் வருதோ இப்ப இதுல செலக்ஷன்ஸ் கொடுத்துக்குவாங்க. இந்த லைன்ல எல்லாமே ரிசல்ட் இருக்கு. ஆமா, பெரும்பாலும் இந்த ஃப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. கொடுக்க மாட்டாங்கன்றது இல்ல, கொடுக்குவாங்க, நம்மளுக்கு ரேட் ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது இல்ல, ஆக்சுவலா இத சைஸ் பண்ணி வித்தாதான் ப்ராஃபிட். நல்ல பைசா போடும். இங்க இன்னொரு கான்செப்ட் நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம வந்து பெரிய ஃபிஷ் எதுக்கு அவ்வளவு காசு கொடுத்துவாங்க, நம்ம சின்னதா கொடுத்து வளர்த்துக்கலாமேன்னு. ஆக்சுவல் கான்செப்ட் அப்படி இல்ல. ஒரு ரஃபா இந்த சைஸ் ஃபிஷ்க்கு என்ன ரேட் சொல்றாங்களோ இதுல இருந்து ஒரு மேக்ஸிமம்னா ஒரு 50 to 100 பாட் டிஃபரன்ஸ்ல தான் பெரிய மீனே சொல்லுவாங்க. பெரிய மீன் ரொம்ப பெரிய மீன்ல ஒரு ஆவரேஜ் சைஸ் இருக்கிற ஃபிஷ். ஸோ அப்படின்னும் போது பெரும்பாலான செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கொண்டு போய் திருப்பியும் நம்ம டேங்க்ல செட் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கறத விட செல்லர்ஸ் என்ன பண்ணா ஒரு நல்ல மீடியம் சைஸ்ல இருக்கிற ஃபிஷ்ஷை கொண்டு போனோம்னா நம்மளுக்கும் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த சைஸஸ் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. இந்த சைஸ் எடுக்கிறத விட இதே மாதிரியான சூப்பரான குவாலிட்டி நம்ம இந்தியன் பிரீடர்ஸே பண்றாங்க. ஹெட் பாப்ஸ் அங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இம்போர்ட் பண்றவங்க மெஜாரிட்டி இந்த மாதிரி சைஸ் எடுக்கவே மாட்டாங்க. இதுக்கான ஈக்குவல் குவாலிட்டி அங்க பண்றாங்களா? கண்டிப்பா பண்றாங்க ப்ரோ. பிரீடர்ஸ் இன்னுமே பண்றாங்க. அத வந்து ஒரு சில பேர் வந்து வெளிப்படையா சொல்றது இல்ல. குவாலிட்டின்றது வந்து பிரீடர் நம்ம இந்தியாலயும் சென்னையிலயும் பிரீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் பண்றாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். குமரேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்ல. ஆக்சுவலா அவர் குரூமிங்கோட முக்கியத்துவத்தை சொன்னாரு. ஆமா, இந்தியாலயும் அதே ஃபிஷ் பிரீட் பண்ணாலும் இங்க பண்ற குரூமிங் வேற, இந்தியால பண்ற குரூமிங் வேற. அந்த குரூமிங்கோட ரிசல்ட் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். ஒரு பெரிய ஃபிஷ் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஃபேக்டா? ஆக்சுவல் ஃபேக்ட் அதுதான். ஏன்னா இங்க கிடைக்கிற அவைலபிலிட்டி வேற, நம்மளுக்கு கிடைக்கிற அவைலபிலிட்டி வேற. அதாவது நான் என்ன சொல்றேன்னா ரிசோர்ஸ் தான் சொல்றேன். இப்ப இங்க இருக்கிற இப்ப நாங்க ஆர்டிமியம் பிளட் வார்ம்ஸ் காமிக்கிறேன். அதோட குவாலிட்டியை பாருங்க. நம்மள அதே குவாலிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா இங்க குரூமிங் செட் நம்ம பெரிய ஃபிஷ்க்கு குரூமிங் இந்த 6 இன்ச் தான் கொடுப்போம். இங்க 1 இன்ச் ஃபிஷ்க்கு 6 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதான் ப்ரோ மெட்டல் காஸ்ட் இருக்குது இல்ல. எதாவது சொல்றேன்னா இது மாஸ் ப்ரொடக்ஷன். இது ஒரு இவ்வளவு பெரிய யூனிட் பண்ணும்போது இதுக்கான சொல்ற வரவேற்பும் இருக்கு. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இவங்க எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்றாங்க, குளோபல் மார்க்கெட். இப்ப நம்ம சென்னை வச்சுக்கிட்டோம், இல்ல பெங்களூர் வச்சுக்கிட்டோம், இல்ல இந்தியா எங்க வச்சுக்கிட்டாலுமே நம்ம இந்தியா சுத்தி தான் சேல் பண்ண முடியும். ஆமா, லோக்கல் மார்க்கெட் மட்டும் தான் கவர் பண்ண முடியும். பட் இங்க இவ்வளவு பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி குவாலிட்டியான ஸ்டஃப் பண்றதுக்கான ஒரே ரீசன் குளோபல் மார்க்கெட். அந்த குளோபல் மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியால இருந்துச்சுன்னா 100% நம்ம ஒரு குட் காம்படிட்டரா இருந்திருப்போம். இன் டர்ம்ஸ் ஆஃப் லோக்கல் பையர்ஸ் இந்தியன் பீட்ஸை சப்போர்ட் பண்ணாலே போதும். அதுதான் பிரச்சனை ப்ரோ. இங்க என்னன்னா எல்லாருக்குமே வந்து பெரிய ஹம்ப் எடுத்த உடனே வேணும்ன்றாங்க. பட் அது நம்ம அவங்களோட விருப்பம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, 5 ரூபா மீனை வாங்கி 50,000 மீனோட காம்படிஷன் பண்றதை விட அது 5 ரூபா மீனை பிடிச்ச மாதிரி வளர்த்தோம்னாலே அதோட சக்சஸ் ரேட்டே வேற. ஓகே, ரைட் ப்ரோ. இப்போ இந்த யூனிட் வந்து இது கம்ப்ளீட்டா க்ரூமிங் ரெடி டு சேல்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம ஃப்ரை ப்ரீடிங் யூனிட்டை பார்த்தோம், ஃப்ரைஸ்ல இருந்து நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் பார்த்தோம், பாட்லிங் பார்த்தோம், அடுத்து ரெடி டு சேல் இருக்கிற யூனிட்ஸ். ஆமா, இந்த யூனிட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு சேல் இருக்கிற யூனிட். தோராயமா ஒரு 1000 ஃபிஷ்ல இருந்து மினிமம் ஒரு 600ல இருந்து 1000 ஃபிஷ் வரைக்கும் போடுற கெப்பாசிட்டி இருக்கு. பெரும்பாலும் ஆனா இந்த கிளாஸ் டேங்க் வந்து ஃப்ளவரானுக்கு தான் யூஸ் பண்றாங்களோ மத்த ஃபிஷஸோட? ஆமா ப்ரோ, மத்த ஃபிஷ்க்கு கிளாஸ் டேங்கர் அவசியம் இல்ல. நீங்க ஸ்டிங்கரே எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வந்து கோல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டிங்கரே, கோல்டு, கப்பீஸ் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பாண்ட்ல தான். டிஸ்பிளே டேங்க் இல்ல வீடியோ ஷூட் பண்ணும்போது மட்டும் தான் அதை வந்து கிளாஸ் டேங்க் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்ப ரெடி டு சேல் இருக்கிற ஸ்டாக்ஸ் இது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. ரெடி டு சேல் இதெல்லாம் வந்து பூப் இல்ல. ஆக்சுவலா பூப்னா அதோட ஆர்டிமியாஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிப்பாங்க இல்லைங்களா. சோ அத பேக் டு பேக் வாட்டர் இந்த கிளைமேட்ல பண்ணா ஃபிஷ் சீக்கிரமா ஸ்ட்ரெஸ் ஆயிடும், சிக் ஆயிடும்ன்றதுனால மெஜாரிட்டி ஹீட்டர் யூஸ் பண்ணா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு சில ஃபிஷஸ் எல்லாம் வந்து நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு. மேக்ஸிமம் வாட்டர் சேஞ்ச் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம கிளைமேட்ல ஆமா, இப்ப நம்ம செல்லர்ஸ் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நம்ம ஹீட்டரை போட்டு மெயின்டைன் பண்ணி அதோட பொட்டன்ஷியல் கொண்டு வந்து தான் சேல் பண்ணுவோம். மாஸ் ப்ரொடக்ஷன் இருந்தாலும் எக்கனாமிக்கலா 100% ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. இப்ப இந்த யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபீமேல்ஸ் ஆன யூனிட்ஸ்.
ஓகே, இதெல்லாம் ஃபீமேல்ஸா? மெஜாரிட்டி ஃபீமேல்ஸ் தான் இருக்குது ப்ரோ. இதெல்லாம் அடுத்த இப்ப சீசன் ஸ்டார்ட் ஆகும், அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, எல்லாத்தையும் ப்ரீடிங்க்கு செட் பண்றோம். ப்ரீடிங் செட் பண்ணிடுவாங்க. இப்போ இங்க இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இவங்க குளோபல் ஷிப்பிங் பண்றதுனால பீசஸ் நல்லா சீக்கிரமா மூவ் ஆயிடும். ஓகே, இதுவும் ஆல்ரெடி புக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி பேரை போட்டாங்க. சோ இதுதான் அதராதீங்க, இந்த யூனிட் நீங்க உங்க வீடியோ மாதிரி நினைச்சிட்டீங்க புக் பண்ண ஃபிஷ் சேல்ஸ் கேட்டுருவாங்கன்னு. இங்க எதுவும் கேட்க முடியாது. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம பர்சனலா சேல் போஸ்ட் காமிக்கிறது வேற, பட் ஆனா இது ஒரு கண்டென்ட்டா வந்து நம்ம காமிக்கும் போது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் நம்மளுக்கும். இப்ப வீடியோல பாக்குறவங்களுக்கு குட்டி ஹெட் பாப்ஸ், அதாவது அங்க லோக்கல்ல 1 இன்ச் பாத்திருக்கேன், 1 இன்ச்சுக்கும் கம்மியான ஹெட் பாப்ஸ் இங்க இருக்கு. ஆமா, எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா கிடைச்சிருக்கு. கிளாஸ் டேக் ஃபார்ம் வந்து இவ்வளவு பெருசா நான் பார்த்தது கிடையாது. எனக்கு புதுசா சிமெண்ட் டேக்ஸும் வச்சிருக்காங்க. அங்க வேற டைப் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. கிளாஸ் டேங்க்ல பெரும்பாலும் ஃபிளவரான்ஸ் இருக்கு. நிறைய விஷயம் பார்க்க முடியல. நல்ல நல்ல மீன் வந்து நிறைய வச்சிருக்காங்க. அதுக்கு மேலேயே வந்து புக்குன்னு எழுதி நேம் எழுதி வச்சிருக்காங்க. கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால எடுக்க முடியல. ஆனா இந்த ஃபார்ம்ல வந்து மேக்சிமம் வந்து நமக்கு ஜென்சூஸ் தான் இருக்கு, அதாவது கேஎம்எல்ஸ், எஸ்ஆர்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கம்ஃபாஸ் அதெல்லாம் வந்து வேற ஃபார்ம்ல போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ம்ல ஃபிளவரான்ஸ் அவ்வளவுதான். அடுத்து ஸ்டிங்ரேஸ் போய் கவர் பண்ண போறோம். அது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். வாங்க போலாம்.